ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ருஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரை பார்த்தீங்கன்னா, மாதா தினமும் தனது குழந்தைகளுக்கு சிறிது நேரம் தியானத்தில் அமர வைத்து பிறகு ஒரு கதை ஒன்று, யோகிகள் பற்றிய கதை சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, மகாயோகி அருந்ததி மற்றும் வசிஷ்டர், பிரம்மரிஷி வசிஷ்டர் பற்றிய கதை தான் மாதா சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கதையை சொல்லிவிட்டு மாதா கேட்குறாங்க பிள்ளைகளிடம், இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் இந்த கதையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க, விலங்குகளெல்லாம் நாங்கள் எங்களுடைய மகளை போல பார்ப்போம் அப்படின்னுட்டு. அதற்கு மாதா சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, வனப்பகுதிகளையும் வன விலங்குகளையும் கூட நீங்கள் நன்றாக கவனித்து கொள்வது உங்களுடைய வேலை, பொறுப்பு, இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும்போது குசல் பேசாமல் யோசிச்சுட்டே இருக்கிறா. அப்படி என்னவோ தெரியல, யோசிச்சுட்டு இருக்கிறார். உடனே மாதா என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு சொல்கிறாங்க, அருந்ததி மாதாவிற்கு மகள்கள் இருந்திருக்காங்க. மகன்கள் இறந்ததுக்கப்புறம் அவர்கள் அந்த மகள்கள் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. அம்மா, உனக்கு தான் மகள்களே இல்லையே, நாங்கள் தானே இருக்கோம். நாளைக்கு உனக்குன்னு எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை யாருமா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டோன்னே மாதா சொல்கிறாங்க, சரிதான், நீ கவலைப்படாத, ஏன்னா எனக்கு பேத்திகள் 2 பிறப்பர் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, பேர குழந்தைகள். அதாவது நீங்கள் 2 பேரும் தலாக்கு ஆளுக்கு ஒரு பேர குழந்தைய, பேத்தியை எனக்கு பெற்று கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதாவது அருந்ததி மாதாவோட மகன்கள் இருந்து விட்டாருங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆகாது, அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதா சொல்கிறாங்க. நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு உறக்கம் விடுகிறது. அதில் ஒருவர் சொல்கிறாரு, யோசிச்சுட்டு இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் சாபமே இல்லாமல் போய்விட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மற்றொரு பையன் சொல்கிறாரு, அம்மா, நீ அருந்ததி மாதா சுஷ்டித்த நட்சத்திரத்திற்கு சென்று வந்தேன் என்று சொன்னீங்க இல்லையா, அந்த நட்சத்திரத்தை பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் எப்படி நீங்கள் போனீங்க, அவ்வளோ தூரம் எப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு மாதா சொல்கிறாங்க, தினமும் நீங்கள் இரவில் உறங்கினதுக்கப்புறம் அந்த நட்சத்திரங்களுக்கு இடையே நான் நடந்து கொண்டிருப்பேன். அனைத்து இடங்களிலும் கூட, அதாவது அந்த நட்சத்திரங்கள் எல்லா பகுதியிலையும், கிரகங்கள், நட்சத்திரங்கள், கேலக்ஸி எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருப்பேன். அங்கே எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, அன்பு, கருணை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதித்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்கிறாங்க. எவ்வாறு அம்மா நட்சத்திரங்களுக்கு இடையே நடப்பாய், அங்கே பூமியே இல்லையா, அது எப்படி உன்னால் நடக்க முடியும், கீழே விழுந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேட்குறாங்க. இன்னும் பச்சிளம் குழந்தைகள் இல்லையா, அவங்களுக்கு தெரியல. உடனே கேட்குறாங்க. அதற்கு மாதா சொல்கிறாங்க, பூமி இருந்தால் தான் நடக்க முடியும்னு இல்லை, அதற்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது பயணிப்பதற்கு அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பசங்களுக்கு சொன்னால் புரியாது. சூக்ஷ்ம சரீரத்தின் மூலம் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது இல்லையா, அதனால் அவங்க இப்படி சொல்கிறாங்க. எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது, அந்த மார்க்கத்தில் நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூமியில் மட்டும் இல்லை, எத்தனையோ நட்சத்திரங்கள், கேலக்சிகள் இருக்குது. அங்கு எத்தனையோ வகையான உயிரினங்கள் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர்களுக்கு கூட அன்பு, கருணை வேண்டும் இல்லையா, அதனால் அங்கு கூட சென்று வருவேன். தினமும் அவர்கள் தினமும் உறங்கினதுக்கப்புறம் நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதன் பிறகு பார்த்திங்கன்னா சீதா மாதா இவர்களை படுக்க வைத்து விட்டு, அதாவது உறங்க வைத்து விட்டு மாதா வெளியில் வர்றாங்க. குடிசைக்கு வெளியே வந்து ஆகாசத்தை நோக்கி பார்க்குறாங்க. இது பார்த்த உடனே மாதா வந்து சோமாவை அழைத்துட்டு சொல்கிறாங்க, சோமா, நான் தற்பொழுது சொன்னேன் இல்லையா பேத்திகள் பற்றி, எனது பேத்திகளை பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, லவ குஷல் இருவரின் திருமணத்தை பார்ப்பதற்கு நான் இருக்க மாட்டேன். அந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்து இந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டு மாதா சொல்கிறாங்களாம், நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீ இருப்பாய் சோமா. நீ நன்றாக எனது பேத்திகளை பார்ப்பாய், அவர்களை தூக்கி கொஞ்சுவாய். அவர்களை நீ தூக்கும்போது உனது கைகள் அந்த குழந்தைகள், அதாவது எனது பேர குழந்தைகள் மேலே நீ கை போட்டு தூக்குவேல, உனது கை ஸ்பர்சை, அதாவது உணர்வுல, உன்னோட கை உணர்வுல நான் உணர்வேன் என்னுடைய பேர பிள்ளைகளை அப்படின்னு சொல்கிறாங்க. உனது கண்கள் மூலமாக நீ பார்க்குற இல்லையா, அந்த பார்வையில் நான் என் பேர குழந்தைகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வாக்கு கொடு சோமா. நான் எவ்வளவு சுதந்திரமாக மிதிலையில் வளர்ந்தேனோ அதே போல் எனது பேத்திகள் கூட சுதந்திரமாக வளர வேண்டும். நான் எவ்வளவு சந்தோஷமாக இயற்கையில் ஆடி பாடி விளையாடி வளர்ந்தேனோ அவ்வாறே ஏனென்றால் அயோத்தியில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லை, மிகவும் மோசமாக இருக்குது. பெண்கள் சுதந்திரமாக செல்ல முடியலை. ஆகையினால மாதா சொல்கிறாங்க சோமாவிடம், அனைத்தும் கூட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அயோத்தியில் நிலைமை இப்போ சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் என்னுடைய பேர குழந்தைங்களை இப்படி தான் வளர்க்கணும், நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோமாட்ட மாதா சொல்கிறாங்க. நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீ எனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சோமாவுக்கு எப்படி இருக்குன்னா, பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. பேத்திகளை பார்க்க மாட்டேன் என்கிறாரே, மருமகள்களை கூடவா பார்க்க மாட்டார்? அதாவது இப்போ இந்த பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு 6 வயதாகுது, இன்னும் சில காலத்தில் இவங்களுக்கு திருமணம் ஆகிரும். மாதா என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியில் அவங்க மிரண்டு போய் பார்த்துட்ருக்காங்க சோமா. அம்மா, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க? உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் இன்னும் இளமையாக தான் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்படின்னு நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு சோமாவுக்கு கைகாலெலாம் நடுங்குதாம்மா. மாதா சொல்கிறாங்க, எனக்கு சோமா, எனக்கு வாக்கு கொடு. சும்மா, அதாவது சோமா கிட்ட கேட்குறாங்க, நீ எனக்கு வாக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு சோமா சொல்கிறாங்க, நீங்கள் எதையாவது கேட்டு நான் எப்பயாவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னா, நீங்கள் என்னை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. என்னால் அதை இது காதால் கூட என்னால் கேட்க முடியல. முதல் முறையாக மாதா வாய்மொழி வழியாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதிக காலம் தான் இருக்க மாட்டேன் இந்த பூமியில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் முறையாக சோமாகிட்ட சொன்னாங்க. சில நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, லவ குஷல் 2 பேரும் உறங்க வைத்து விட்டு செல்லும்போது அவர்கள் இருவரும் பேசுகிறாங்களாமா. அதாவது சோமா அவங்க 2 பேர்த்தையும் உறங்க வைக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களாம். என்னென்னா, நமது அம்மா எவ்வளவு அற்புதமான கதைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு யோகினியாக இருந்திருக்கணும் நம்ம அம்மா. நம்ம குருகுலத்தில் கூட இந்த மாதிரியான கதைகள் நம்ம கேட்டதில்லை. நம்ம அம்மா கூறும் கதைகள் மிகவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதற்கு குசல் சொல்கிறான், நாம் இதுவரை கேட்ட கதைகளில் வரும் யோகினிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ரிஷிகளாக இருக்கட்டும், யோகினிகள், அவர்களை விட நம்ம அம்மா மிகவும் உயர்ந்தவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் பிறகு அன்றைய தினம் அதே மாதிரி தியானத்தில் சிறிது நேரம் அமர வைத்துட்டு கதை கூறும் நேரம் வந்துவிடுச்சு. அன்னைக்கு அவங்க சொன்ன கதை என்னென்னா, அகல்யா மற்றும் கௌதம
முனி பற்றி சொல்கிறாங்க. ஆனால் மாதா கதை சொல்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே குழந்தைகள் கேட்டுட்டாங்க. என்னென்னா, அம்மா எங்களுக்கு இன்னைக்கு அகல்யாமா கௌதம முனி அவங்கள பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி இந்த குழந்தைகளுக்கு இவர்களை பற்றி தெரியும்? மாதாவிற்கு ஒரு ஆச்சரியம். அந்த கதையில் சில சூட்சமமான விஷயங்கள்லாம் நிறைந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு புரியாது. சிறு குழந்தைகள் இல்லையா, அதனால் புரியாது. இதை சிறிது காலம் கழித்து கூறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்குள்ளார இந்த குழந்தைகள் கேட்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு மாதன் நினைக்கிறாங்க. அதன் பிறகு குசலே சொல்கிறா, அப்படி குருகுலத்தில் ஒரு பையன் இவங்க அதாவது அகல்யாமா பற்றியும் கௌதம முனி பற்றியும் சொன்னாங்க. அதாவது அகல்யாமாவை அவரது கணவன் கௌதம முனி சாபம் கொடுத்துட்டாராமா. அவர் சரியில்லை அதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லா பெண்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். கணவனோட யார் எந்த பெண்ணு சரியாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அம்மா எங்களுக்கு புரியல, இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் கேட்குறாங்க. மாதாஸ் கொஞ்ச நேரம் ஆலோசிக்கிறாங்க. அதன் பிறகு உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நான் சிறு வயதில் மிதிலையில் இருக்கும்போது மிதிலையின் ராஜ புரோகிதர் யார் அப்படின்னா, அவர் அகல்யாவிற்கும் கௌதம முனிக்கும் பிறந்த மகன் தான். அதாவது அகல்யா மாதாவிற்கும் கௌதம முனிவர் இருவருக்கும் பிறந்த மகன் இருக்கார் இல்லையா, அவங்க யாருன்னா மிதிலை நகரத்தில் ராஜ புரோகிதராக இருந்திருக்கிறாரு. மாதா அங்கே சிறு வயதில் இருக்கும்போது மாதாவிற்கு அவர்னா ரொம்ப பிடிக்குமா மாதாவிற்கு. ஆனால் அவர் எப்பொழுதும் கூட துக்கத்திலே இருப்பாராமா. அவருடைய முகம் பார்த்தா எப்பவுமே துக்கமாகவே இருக்குமா. மாதா எப்பொழுதும் கூட கேட்பாராம், எதற்காக துக்கமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில முறை சொல்வாராம், சில முறை அவர் சொல்ல மாட்டாராம். எங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதன் வேதனை இன்று வரை என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மாதாவால் அதை எடுத்துக்க முடியல. உடனே தனது தந்தையாகிய ஜனக பாபா கிட்ட போய் கேட்குறாங்க. அதற்கு ஜனகர் சொல்கிறாரு, நாம் என்ன செய்ய முடியுமா, சரியான சமயத்திற்காக பொறுத்திருக்கணும். ஏன்னா அவங்களே சொல்லலை அப்படிங்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜனகர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாதா அதை விடுவதாகவே இல்லை. என்னன்ட்டு அவங்கள்ட்ட மீண்டும் மீண்டும் கேட்டதுனால ஜனகர் வேறு வழி இல்லாமல் அவர் தனக்கு தெரிந்த விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஒரு நாள் ஜனகர் ஜனகருக்கு பழக்கம் என்னென்னா, எப்பொழுதுமே அவர் ரிஷிமார்கள் முனிவர்கள் இவர்களை எல்லாம் கூட தனது ராஜபவனத்துக்கு அழைப்பது, விருந்தோம்பலுக்காக அழைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு முறை அழைக்கும்போது அந்த இடத்துக்கு கௌதம முனி கூட வராரு. கௌதம முனி வந்தாலும் கூட அவர் முகத்திலையும் கூட அதே மாதிரியான துக்கம். அவருடைய மகன் முகத்திலையும் துக்கம், இவருடைய முகத்திலையும் துக்கம். அவரிடம் கேட்கும்போது, என்னால் மிகப்பெரிய துக்கம் ஒன்று நிகழ்ந்து விட்டது, அதனால் என்னால் அதிலிருந்து வெளிவர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம முனி ஒரே வரியில் சொல்லிட்டார். மாதா எவ்வளோ கிட்டும் அவர் சொல்லலை. மாதா தனது தந்தையிடம் சென்று மீண்டும் கேட்குறாங்க, கௌதம மகாமுனி மிகப்பெரிய யோகி இல்லையா, அவரால் எப்படி ஒரு தவறு இழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு ஜனகர் சொல்கிறாரு, எனக்கு சரியாக தெரியலம்மா, உலக மக்கள் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் அப்படி பேசிக்கிறாங்களே தவிர எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, கௌதம மகாமுனிக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்த ஞானம் இருக்குமா. ஒரு மிகச்சிறந்த ஞானி அவர். அதே மாதிரி அகல்யா மாதா பார்த்தீங்கன்னா பேரழகி அவங்க. இந்த மாதிரி உலகம் முழுவதும்
இந்த மாதிரி தான் பேசிக்குவாங்க. கௌதம முனி என்னவோ மிகப்பெரிய சிறந்த ஞானியாகவும், அகல்யா மாதா மிக ஆஹ், மிக உயர்ந்த அழகியாகவும் எல்லாரும் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி பேசிக்க பேசிக்க இந்த விஷயம் வந்து சொர்க்கலோகத்திற்கு கூட போய் தெரிய வந்துச்சாமா. இந்த மாதிரி உலகத்துல அகல்யாவும் கௌதம முனி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க சொர்க்கத்துல இருக்கக்கூடிய இந்திரனுக்கு இதை கேள்விப்பட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணாரு, பரீட்சை பண்றதுக்காக இந்திரன் இந்த இடத்துக்கு வராங்க. இவர்களுடைய ஆசிரமத்துக்கு மாறுவிடத்துல, அதாவது கௌதம முனி மாதிரியே வேடமிட்டு இந்திரன் வராரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கௌதம முனி என்ன பண்றாருன்னா, அவரு குளிப்பதற்காக ஆற்றுக்கு போறாரு. அந்த சமயத்துல தான் இவரு அவருடைய வேடத்துல வராரு. இவர் வந்து அகல்யாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ மறந்து வைத்து விட்டு போனதாக மீண்டும் அந்த ஆசிரமத்துக்குள்ளார உள்ள நுழையிறார். அங்க நுழைந்த உடனே அகல்யா மாதா வேறு யாரோ ஒருத்தர், அதுவும் தன்னை போல இருப்பவர் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவர் யாருன்னு தெரியல. இதை பார்த்த உடனே கௌதம முனிக்கு கோபம் வந்து விட்டது. அதனால என்ன பண்ணாரு, ஒரு சாபம் விட்டுட்டாரு. அந்த கோபத்துல சாபம் விட்டுட்டாரு. அந்த சாபம் விட்டதுனால அகல்யா மாதா ஒரு கல் சிலையா மாறி போயிட்டாங்க. அவன் மெல்ல மெல்ல கல் சிலையா மாறி போயிட்டாங்க. அது இன்று வரை ஒரு மிகப்பெரிய கல் சிலையாகவே நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உலகத்துல மக்கள் அனைவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் வந்து தனது மகள் சீதா தேவியிடம் சொல்லிட்டு இருக்காங்க. மாதா வந்து சொல்றாங்க அந்த குழந்தைகள்கிட்ட, இந்த கதை தான் நீங்க வந்து கேள்விப்பட்ட கதையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அந்த குழந்தைகள், ஆமாம்மா, இந்த கதை தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதற்கு மாறா சொல்றாங்க, இது உண்மையிலே இந்த கதை இல்லை, இது உண்மையான இது இல்லை. உண்மையான நிகழ்வு என்னன்னா, நான் சொல்றேன் பாருங்க, நான் தெரிந்து கொண்ட விஷயம் உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு அந்த கதையை, உண்மையான நிகழ்ந்த கதையை மாதா தனது குழந்தைகளுக்கு சொல்ல வராங்க மாஸ்டர்ஸ். இந்த பகுதியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாளை பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.